ஹலோ நண்பா, டிசிஎஸ்லேருந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நீங்கள் ஃபீ பே பண்ணணும், இந்த பேக் பை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி தான். எஸ், நோ அப்ளை ஃபீஸுங்க. ஹியூஜ் ஓப்பனிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. டீசெண்டான சேலரி, ஃப்ரெஷர்ஸே எலிஜிபிள் தான். இந்த டிசிஎஸ் நம்ம தமிழகத்துலேயுமே இருக்குது. ஏ டு ஜெட் டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்கிறேன். வர ஜூலை 22க்குள்ளே ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே தெளிவாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் கூடவே சுற்றின ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ டக்குன்னு ஒரு ஐடி வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நீ எப்படி இந்த வேலைக்கு போனீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. ஆனால் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரோட் மேப் பை சொல்லுவாங்களா? மாட்டாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் கால். ஆமாம், இந்த ஃப்ரீ கால்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக 15லேருந்து 30 மினிட்ஸ் வரையும் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து இப்போ எது டிமாண்டாக இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபீல்டு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் காலில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதற்கு முன்னாடி நிறைய பேருக்கு அவங்களோட கெரியரில் கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இவங்களுமே பெய்டு கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுல் ஸ்டாக், யூஐ யூஎக்ஸ், டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போல. உங்கள் டிகிரிக்கு எது பெஸ்ட்டு, எந்த கெரியரை சூஸ் பண்ணலாம், எந்த ஃபீல்டில் நிறைய சேலரி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக சஜஸ்ட் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். 2025 விட 2026 இந்தியாவில் பெரும்பாலான ஐடி கம்பெனிஸில் நிறைய பேரை ஹையர் பண்ண போகிறாங்களாம். எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சரியான டைம். உங்களுக்கான ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள். ஃபர்தராக ரிவ்யூஸ் பார்த்துட்டு செல்ஃப் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ கெரியர் கால் லிங்க் தரேன். ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் டிசிஎஸோட நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற போர்ட்டலில் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதில் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு கொடுத்து ஐடி அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் ஐடி ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் அப்ளை ஃபார் டிரைவ் கொடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல் லிங்க்குமே நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவ் இருக்கா அதை நீங்கள் கொடுங்க. இதில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுங்க. உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து ஓடிபி வரும். நீங்கள் அதை எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிட்டு ஃபர்தராக எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபைனலாக அப்ளை ஃபார் டிரைவ் இருக்கும். அதை கட்டாயம் கொடுத்து இந்த டிரைவுக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணிடுங்க. தென் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து இன் சென்டர் டெஸ்ட், அதாவது நீங்கள் சென்டர் போய் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ப்ரிஃபர்டு ரெஸ்பெக்டிவ் சென்டர்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்ளை பண்ணுறப்பவே. அதாவது ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு பேசிஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட சென்டரில் குறிப்பிட்ட நபர்கள் தான் எழுதலாம் அப்படின்னு இருக்குன்னா எவ்வளோ பேர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. அப்படி இல்லைனா நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் எந்த சென்டர் கொடுத்துருக்கீங்களோ அங்கே தான் உங்களை வந்து போடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க உடனே வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான டெஸ்ட் டியூரேஷன் ஆஃப் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது 120 மினிட்ஸ் தராங்க. இதில் வந்து 4 செஷன்ஸ் வந்து இருக்குது. நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, அப்புறம் வந்து கோடிங். இந்த கோடிங் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். பட் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 அப்படிங்கிறது மேண்டிட்ரி. ஸோ உங்களுக்கு சாம்பிள் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சாம்பிள் கொஷின் பேப்பரை கூட கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ டிசிஎஸ்லேருந்து இப்போது புது ஆப்பர்ச்சுனிட்டி டிசிஎஸ் பிஎஸ்சி இக்னைட் ஹைரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா இப்போது சீக்கிரமாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. பட் எண்ட் டேட் அப்படிங்கிறது ஜூலை 22 வரையும் இருக்கும். ஆகஸ்ட் 26 இதற்கான எக்ஸாம் இருக்கும். போர்ட்டல் பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் இவங்க ஓப்பன் பண்ணிடுவாங்க. இதற்கு எந்த டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பிசிஏ, பிஎஸ்சி டிகிரிஸ் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிஒக், அப்புறம் வந்து இந்த மாதிரி பிஎஸ்சி, பிசிஏ இது ரிலேட்டடில் எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஐடிசிஎஸ், மேக்ஸ், டேட்டா சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஃபிசிக்ஸு நீங்களாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் சில டிகிரிஸ் கூட இருக்குது. அதை எதில் பார்க்கணும்லாம் இந்த டெஸ்ட்டோட எலிஜிபிலிட்டியில் பாருங்கள். ஓகே, ஸோ இதில் ஏதோ ஒரு டிகிரிஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க, பிடெக் அல்லாத மீதி டிகிரிஸ் நீங்கள் வந்து சிஎஸ்ஐடி ரிலேட்டட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரை வந்து கொடுத்து பாருங்கள். டிசிஎஸ் இக்னைட் ஹைரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் இனிஷியலாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1 to 2 இயர்ஸில் உங்களோட ஏர்னிங் பொட்டென்ஷியலாக இருக்கட்டும், உங்களோட பொட்டென்ஷியல் 2.5x டைம் வரையும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த டிசிஎஸ். அதாவது ஜாயின் பண்ணுறப்போ ஒரு பேயில் ஜாயின் பண்ணுவீங்க ஒரு பொசிஷனில். ஒரு 1லேருந்து 2 வருஷத்துக்குள்ளே அது 2.5 மடங்கு அதிகமாகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த டிசிஎஸ் இக்னைட் ஹைரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுவும் கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் இந்த பேக் பை பண்ணணும்,
ஃபீ பே பண்ணணும், அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஸ்ட்ரைனும் இல்லை. ஓகே, ஸோ இதுக்கு வந்து மினிமம் நீங்கள் 50%ஓட உங்களோட 10th 12th டிப்ளமோ இவங்க கேட்டிருக்க டிகிரி எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஐ மீன் டிப்ளமோ முடிச்சு டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா, இல்லை நான் 12th முடிச்சு டிகிரினாலும் ஓகே, நீங்களும் வந்து எலிஜிபிள் தான், அதிலலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி கெரியர் கேப் வந்து பெருசாக உங்களோட எஜுகேஷனில் 24 மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 18லேருந்து 28 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான், ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவையில்லை. பட் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்கள், ஃபைனலாக இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் இருக்கும். இதில் உங்களோட பெரும்பாலான டவுட்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கும். ஸோ எப்படி எக்ஸாம், எங்கெல்லாம் டெஸ்ட் இருக்குது, யாரெல்லாம் எலிஜிபிள், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் இந்த பேஜுக்கு வர லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தரேன். நீங்கள் ஒன் டைம் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற கொண்டு இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸில் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நான் சொல்கிறேன் இல்லை, நீங்களும் ஒன் டைம் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். 2026 பேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் ரீசன்ட் பாஸ் அவுட்டாக இருக்கீங்க, பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க, பிசிஏ முடிச்சிருக்கீங்க, இல்லைனா பிஒர்க் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஐடி, சிஎஸ் ரிலேட்டடு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இது போன்ற டிகிரிஸ், ஐ மீன் இது போன்ற ஸ்பெசிஃபிகேஷனில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். போன டைம் இந்த எக்ஸாம் எப்படி இருந்தது, யாரெல்லாம் ப்ளேஸ் ஆகியிருந்தா, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது, அது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டாக ப்ரொசீட் பண்ணுங்கள். ரிவ்யூ பாருங்கள், நிறைய பேர்ட்ட கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.